இதுவரைக்கும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பிளான் பற்றி ஒரு வீடியோ தாங்க வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு பிடிச்ச ரோஸ் பிளான்ட் தாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு செடி வாங்கியிருக்கீங்க, அதை வந்து தொட்டியில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் வந்து ரோஸ் பிளான்ட் வந்துட்டு வச்சுருக்கேன், ஆனால் மொட்டுக்கள் வந்து நிறைய பூக்க மாட்டேங்குது. நானும் நிறையா அந்த இதன் ஃபெர்டிலைசர் வந்து நிறைய யூஸ் பண்ணுறேன், அப்பயும் நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பூக்கள் வந்து பூக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மண்ணின் தரமும் வந்துட்டு அந்த pH லெவல் இருக்கு இல்லைங்களா, ரோஸ் செடி அப்படின்னாவே 6.5க்கு மேலே போகக்கூடாது, அது கீழேயும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். இந்த pH லெவலையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கும் இந்த ஒரு ஃபெர்டிலைசர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இந்த ஒரே ஒரு பொருள் தாங்க எடுத்திருக்கேன், முட்டையினுடைய ஓடு தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்ததையுமே இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்ததையுமே அப்படியே நீங்கள் வெயிலில் வந்து காய வச்சோ இல்லை அப்படியே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து டைரெக்டாக நீங்கள் வந்து மண்ணில் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது வந்து மண்ணோட மண்ணாக மக்கறதுக்கு வந்துட்டு பல மாதங்கள் வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிடுங்க. உள்ளே ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அது நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு மினிமம் வந்து 10ங்க, மேக்ஸிமம் வந்துட்டு 20 முட்டை ஓடுகள் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இதை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே இது வந்து ட்ரை ஆகிடும். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. இந்த முட்டையினுடைய ஓட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கால்சியம் கார்பனேட் தாங்க வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ செடிகளுக்கு தேவையான வந்து கால்சியம் வந்து கிடைக்கும். ரோஸ் பிளான்ட் இப்போ மற்ற பூச்செடியாக இருந்தால் கூட நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கவனிக்கிறதோ இல்லை வந்து நோய் தாக்கத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டோம். பட் ரோஸ் செடிக்கு நம்ம எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் அது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நுணுக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியமும் பாஸ்பரஸும் இருக்குது, அதுவுமே செடிகளுக்கு ரொம்ப நல்லது தான். இது வந்து நம்ம இப்போ 2 வழியில் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இது நல்லா இப்படி தூள் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பிளெண்ட் வந்து ஏதாவது மிக்ஸி கப் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு நான் எப்படி பண்ணுன்னு காமிக்கிறேன். ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 முட்டை எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 5 முட்டையினுடைய ஓடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கல் இருந்தது அப்படின்னா நல்லா இதில் வச்சு நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தூளானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் வந்துட்டு போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வின்டர் சீசன் வரும்பொழுது நீங்கள் வந்து இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் செடிகளுக்கு அந்த மண்ணினுடைய மேல் பகுதியில் வந்து தூவிக்கலாம். இந்த தேவையில்லாமல் ரோஸ் செடியை அந்த சாப்பிடக்கூடிய புழுக்கள்லாம் வரும் இல்லைங்களா, அதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் வந்துட்டு பண்ணுறதுக்கு நான் 3 லிட்டர் தண்ணி வந்துட்டு எடுத்திருக்கேன். 10 முட்டையினுடைய தோலை வந்துட்டு நல்லா க்ளீனான ஒரு முட்டையோட தோலை வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி நுணுக்கி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி பபிள்ஸ் வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்க எக்ஸல்ஸ் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். இதில் வந்து நான் 10 முட்டை எடுத்திருக்கேன். 3 லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு 10 முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், இன்னும் நல்லா கான்சன்ட்ரேஷனாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 முட்டை வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம், அதுக்கு மேலே சேர்த்திக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு செடிகளை வந்து தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒவ்வொரு கிளாஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு மண்ணில் போடுற மாதிரியாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து லிக்விடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணியும் வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோடவே சேர்த்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்ல இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் ரிசல்ட்டு. நல்லா மொக்கு வைக்கிறது உங்களுக்கே தெரியும். கிளைகள் இருந்து அதிகரிக்கும். உங்களுடைய மண்ணினுடைய தன்மையே வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எப்படி ஊற்றணும்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, தண்ணி வந்து விட்டுருங்க. எப்பயுமே எந்த உரம் நீங்கள் போடுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து அதில் வந்துட்டு நான் டைல்யூட் பண்ணல இல்லைங்களா உரம். இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை வந்து டைரெக்டாக தான் வந்து நான் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம அப்படியே கொடுத்தோம்னா வேர் வந்துட்டு ஏதாவது பாதிக்கப்படும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து செடிகளுக்கு வந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை இதுக்கு ஊற்றுறேன். தண்ணி இப்போ ஊற்றி வச்சு ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு வேறு உரம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ மண்புழு உரம் கொடுத்துருக்கேன், வேறு ஏதாவது கவுடங்க் அந்த வந்து நான் வந்து காய வச்சு நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த உரம் வந்து கொடுத்துக்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம் செடிகளுக்கு. செடியில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மொக்குகள் வந்துட்டு வைக்கும். பாருங்க, இங்க பாருங்க எத்தனை மொக்குகள் வச்சிருக்க பாருங்க செடியில. உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்களுடைய இலைகளில் வந்துட்டு இந்த பிளாக் ஸ்பாட் மாதிரி வரும் இல்லைங்களா, அதை வந்து மெயினாக தவிர்க்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் வந்து நல்ல யூஸாக இருக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செடிக்கு பாருங்க நான் டைல்யூட் பண்ணிட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் உரங்கள் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இதை பவுடராக வந்துட்டு நான் தூவி மட்டும் விட்டுக்கிறேன் மேலாக. உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரே வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. இல்லை நார்மலாக செடி வந்து எங்களுக்கு மொக்கு வச்சுட்டு தான் இருக்க, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பவுடர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.